வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கார்த்திகை திருநாள் அன்றைக்கும் இந்த கந்தரப்பம் பண்ணுற வழக்கம் உண்டு. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸ் பக்கத்தில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா நியூ வீடியோஸும் உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். இந்த கந்தரப்பம் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு ஆழாக்கு 200 கிராம். இது தலை தட்டி எடுத்துக்கணும், கோபுரமாக எடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. இதுதான் அதோட கரெக்டான அளவு. அதாவது ஒரு பிடி உளுந்து இருக்கும், நீங்கள் கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த அளவுக்கு நம்ம ஒரு 11லேருந்து 13 அப்பம் வரைக்கும் மீடியம் சைஸில் பண்ணிக்கலாம். எதில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் இது பொடி பண்ணாததுனால கோபுரமாக எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2-3 ஏலக்காய், மண்ணை சுத்தம் பண்ணுறதுக்காக நான் இதை கரைச்சிக்கிறேன். நீங்கள் கருப்பட்டி எடுத்தீங்கன்னா அந்த அரிசியோடு சேர்த்து நீங்கள் அரைச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுலேயே நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காவையும் சேர்த்துடலாம். கன்சிஸ்டன்சிலாம் வேண்டாம், சும்மா கரைஞ்சா போதும். நான் ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவாக தான் தண்ணி சேர்த்தேன். இந்த திக்னஸ் இருக்கட்டும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் ஒரு டம்ளரில் ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ அளவு வருதுன்னு. இது அந்த ஆழாக்கோட கொஞ்சம் பெருசு. நமக்கு 200 கிராமுக்கு அதே அளவு வெள்ளை தண்ணி வந்தால் போதும். கரெக்டாக இருக்கு. இந்த சக்கையை தூக்கி போட்டுடலாம். ஆழாக்கு அரிசிக்கு இதே ஆழாக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கு. நல்லா மைய அரைச்சிக்கோங்க. ரொம்ப கம்மின்றதுனால மிக்சி ஜார்லேயே அரைக்கலாம். அரைக்கிறதுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த 1 டேபிள் ஸ்பூன் தேங்காவையும் சேர்த்துட்டேன். நல்லா மைய அரைச்சிக்கலாம். தோசை மாவு கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது. எண்ணெய் காஞ்சிருக்கணும், ஆனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப காயக்கூடாது, அப்புறம் உள்ளே வேகாது. கம்மியாக தீ இருந்தாலும் எண்ணெய் குடிச்சிரும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன கரண்டியில் மாவு எடுத்து அட் எ டைம் அப்படியே விட்டுறணும். இப்போ ஒரு கரண்டியில் எண்ணெயை எடுத்து இது மேலே அப்படியே நம்ம தெளிக்கலாம். நல்லா உப்புனோடனே திருப்பி போட்டுருங்க. நிறைய பேர் இந்த மாதிரி கந்தரப்பத்தை இந்த கலர்லேயே கூட எடுத்துருவாங்க வெந்த உடனேயே. நமக்கு ப்ரௌன் கலராக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுட்டு எடுக்கலாம். திருக்கார்த்திகை நெய்வேத்தியமாக பண்ணக்கூடிய கந்தரப்பம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதாரண நாட்களில் செய்யும் போது இது இட்லி அரிசிலையோ இல்லை 50-20 எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். இதுவுமே சாஃப்டாக தான் இருக்கும். நெய்வேத்தியத்துக்கு பண்ணுறதுனால நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி இல்லை 50-20 அதெல்லாம் எடுக்கலை. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதை நான் ஒரு கையிலே பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கையில் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ள. இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் பண்ணுற அப்லோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.